පොහොසත් රටක් ලස්සන ජීවිතයක් යන රජය வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யக்கூடிய வகையில் 1986 ஆண்டு 4ஆம் இலக்க ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் சட்டமூலத்தை நீக்குவதற்கு சட்டவரைவை தயாரிப்பதற்கு 2025 6ஆம் மாதம் 16ஆம் தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அதற்காக சட்டவரைஞரினால் ஜனாதிபதிகளின் விசேட வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்ட வரைவை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு அது தொடர்பில் சட்டமா அதிபரின் விளக்கம் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்ட வரைவை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் அனுமதிக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்திற்கு நேற்றைய தினம் அனுமதி கிடைத்தது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் துணைகளுக்கும் கிடைக்கப்பெறும் வரப்பிரசாதங்கள் ஓய்வூதியம் தவிர்ந்த ஏனையவற்றை ரத்து செய்வதற்கான சட்டமூலமே தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனை வர்த்தமானியில் வெளியிட்டு பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளோம். பாராளுமன்ற செயல்பாடுகளுடன் கலந்துரையாடி அது தொடர்பான தினத்தை அறிவிக்க முடியும். அந்த செயற்பாட்டுக்கு அமைச்சருக்கு அனுமதி அளிக்கவே அமைச்சரவை அனுமதி வழங்கியது. எந்த வகையிலும் ஒரு வருடம் செல்லாது, மிக குறுகிய காலத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்படும். இதன் போது எவருக்கும் சிறப்புரிமைகளை வழங்கவில்லை. நாம் முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரமின்றி இந்நாட்டு மக்கள் தொடர்பிலும் மக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது. அது தொடர்பில் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்படுகிறது. புலனாய்வு தகவல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அறிக்கைகளை கவனத்தில் கொண்டு செயற்படுகின்றோம். முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பான அறிக்கைகளை கவனத்தில் கொண்டுதான் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுவரை முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒன்றும் உள்ளது. அவற்றை கவனத்தில் கொண்டுதான் இது நடைமுறைப்படுத்தப்படும். 1986ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜயவர்தன ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்தினால் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கும் போது ஓய்வு பெற்ற சில ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் கவனத்தில் கொண்டிருக்கும். அதனால்தான் இவ்வாறான ஜனாதிபதிக்கு வழங்கப்பட வேண்டிய இல்லம் மற்றும் அவ்வாறான வீடு வழங்கப்பட்டால் வழங்கப்பட வேண்டிய ஒதுக்கீடு தொடர்பில் தெளிவாக சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை நாம் கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த சட்டமூலத்தை ரத்து செய்து புதிய சட்டமூலத்தை கொண்டு வர தயாரிக்கின்றோம். සැලකිලාගෙන ආරක්ෂිත තත්ත්වයන් පිළිබඳව සැලකිලිමත් වෙමින් තමයි මේ පනත අහෝසි කරලා නව පනතක් ගේන සූදානම් වෙන්නේ. මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ විශ්‍රාම වැටුප අහෝසි කිරීමත් දාලා තිබුණා. දැන් මොකද ඒකට? ඒකත් කටයුතු සිද්ධ වෙමින් පවත්වනවා. ඒක ඊළඟට ඉදිරිපත් කරන්න.